ஹலோ! இது ஒரு லாங் வீடியோ. ஸோ, இன்னைக்கு வந்து மீனாட்சி திருக்கல்யாணம். காலையில எந்திரிச்சோனே எல்லாமே கிளம்பி, அ குளிச்சுட்டு, வீட்ல வந்து பூஜை எல்லாமே முடிச்சுட்டு, கரெக்ட்டா மீனாட்சி அம்மனுக்கு வந்து 8 டூ 9 தான் வந்து தாலி கட்டுனாங்க. ஸோ, அதே டைம் நானும் ஹஸ்பண்டும் கரெக்ட்டா ரெடியாகி, நான் வந்து தாலி பிரிச்சு, கோர்த்து ரெடியா வச்சுட்டு, அவர் வந்து எனக்கு போட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பூ வச்சு விட்டு எல்லாமே சூப்பரா போச்சு. ஸோ, காலையில எந்திரிச்சோனே குளிச்சுட்டு, ஃபஸ்ட்டு தலையெல்லாம் நல்லா காய வச்சுட்டு, அழகா புடவை கட்டிட்டு, புடவையுமே பார்த்து ஒரு காட்டன் புடவையா இருந்தா ஓகே. எனக்கு ஓகேவா இருக்கிற மாரி தான் நான் புடவை கட்ட முடியும். ஸோ, காட்டன் புடவையா சிம்பிளா தான் எடுத்து கட்டியிருந்தேன். பட்டு சேலைலாம் கட்டிட்டு, இன்னைக்கு வந்து நாங்க நீர்மோர் குடுப்போம். அந்த வெயில்ல நின்று என்னால குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் காட்டன் புடவை எடுத்து கட்டிட்டு, பூவெல்லாம் வச்சு ரெடியாகி தாலி பிரிச்சும் கோர்த்தாச்சு. ஸோ, இன்றைக்கி என்னெல்லாம் பிளான்னா, இன்றைக்கி ஒரு 2 வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த திருக்கல்யாணம் அன்னைக்கு நடந்தது, நீர்மோர் கொடுத்தது, அதுக்கப்புறம் நான் போய் தேர் பார்த்தது. இது எல்லாத்தையுமே தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து என்னெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் நான் பேசுகிறேன். ஸோ, ஃபஸ்ட்டு எந்திரிச்சு எல்லாம் குளித்து ரெடியாகி சாமியெல்லாம் கும்பிட்டு, நான் தட்டில் என்னெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டேன்னா, எப்பவும் போல் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வச்சு கும்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ரெட் கலர் பாக்ஸில் வந்து பச்சரிசி போட்டு அதில் வந்து வெள்ளி, அதுக்கப்புறம் தங்கம் என்கிட்ட இருந்ததை வச்சு மஞ்சக்கயிறு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள், குங்குமம், காசு ஒரு ரூ. 101 வச்சு எங்கள் குலசாமியை ஃபஸ்ட்டு கும்பிட்டு, அதுக்கப்புறம் மீனாட்சி எனக்கு விருப்பமான எல்லா சாமியுமே கும்பிட்டு, வீட்டில் வந்து ஃபுல்லாக பத்தி சூடம் எல்லாமே காமிச்சிட்டு, இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கும்போதே அங்கே டிவியில் வந்து ஒரு பக்கம் லைவ் நான் ஓட விட்டுட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். லைவில் வந்து நிறைய பேர் வந்து சொற்பொழிவு ஆட்டுனாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி ஸ்டோரி, எல்லா கதையுமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுகிட்டே தான் பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு நாள். ஒரு சில பேர் வந்து மதுரையிலேயே இருந்துட்டு இதெல்லாம் வந்து கண்டுக்காமல் இருக்காங்க. பட் எப்படி இருக்காங்கன்னே தெரில. நாங்கள் வந்து பிறந்ததுலேருந்து இதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி எங்கள் அம்மா அப்பா பண்ணாங்க. இப்போ நாங்கள் பண்ணுறோம். அதுக்கடுத்து என்னோடய குழந்தைங்களுக்கும் இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்து தான் வளர்ப்போம். ஸோ, கரெக்டாக அம்மனுக்கு தாலி கட்டும்போது நானும் இவர்கிட்ட வந்து எல்லாமே தாலி வாங்கிட்டு, குங்குமம் எல்லாமே வாங்கிட்டு, காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டேன். ஸோ, இன்றைக்கி ஒரு நாள் தான் அதெல்லாம் பண்ணணும். அதனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில செல்ஃபீஸ் எல்லாமே எடுத்துட்டு, டைரெக்டாக இங்கேருந்து கிளம்பி சாப்பிடல. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைன்றனால, நான் செவ்வாய்க்கிழமை 6 மணி வரைக்கும் சாப்பிடாம விரதம் இருக்கணும்னு சொல்லி இருப்பேன். பட் எனக்கு ஒரு மணி மேலே 2 மணி மேலே பசிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் சாப்பிட்ருவேன். பட் காலையில் மேக்ஸிமம் சாப்பிடவே மாட்டேன். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன். இப்போ என்னன்னு தெரியல, இந்த வெயில் காலமாக என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி படபடப்பு வந்துடுது அந்த சாப்பிடாமல் இருக்கனால. அதனால ஒரு 2 மணி 3 மணி அந்த மாதிரி, சில நேரம் 6 மணி வரைக்கும் கூட இருப்பேன். ஸோ, போய் நல்லா நீர்மோர் வந்து என்ன பண்ணுவோன்னா, நீர்மோருக்கு நாளே நான் வீட்டில் வந்து சீரகம், மல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ, அங்கே போய் தண்ணி ஹஸ்பண்ட் வந்து ட்ரம்மை வச்சு தண்ணி பிடிச்சி வச்சுருவாங்க. தயிர் காலையில் அவர் தான் போய் வாங்கிட்டு வருவார். ஸோ, தயிர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லிட்டர் வாங்கணும். அப்போ தான் ஓரளவு கெட்டியாக வந்து நம்மளால் கடைய முடியும். ஸோ, இந்த தயிரை வந்து மிக்சியில் வீட்டில் அடிச்சுட்டு ஒரு அடி அடிச்சுட்டா நல்லா மோர் வந்து நல்லாயிருக்கும். கட்டி கட்டியாக இருக்காது தயிர். ஸோ, இது எல்லாத்தையுமே கடைஞ்சு டேஸ்ட்டாக இருக்கவும் ஒரு 1 ஹவரில் காலி ஆயிடுச்சு. ஒரு ட்ரம்மு மோர் எல்லாருமே வாட்டர் பாட்டிலில் தான் வாங்கினாங்க. அடிக்கிற வெயில் அப்படி. எப்படின்னா, இந்த திருக்கல்யாணம் பார்த்துட்டு வர்ற எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட மோர் குடிச்சிட்டு போவாங்க. ஐ மீன் எல்லாருமே மதுரையில் இருக்க எல்லாருக்குமா அப்படின்னு இல்லை. ஸோ, அந்த வழியாக போகிறவங்க எல்லாருமே நம்மகிட்ட நின்று மோர் குடிப்பாங்க. ஸ்பாட்டுமே அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டு தான். ஸோ, அதெல்லாமே முடிச்சாச்சு திருக்கல்யாணம் அன்னைக்கு. நெக்ஸ்ட் டேக்கு வந்து தேர் பார்க்கணும். தேர் பார்க்குறதுக்கும் சேம் காலையில் ஒரு 6:30 மணிக்கெலாம் நான் கிளம்பி போயிட்டேன். போகிறப்ப நான் வந்து ஃபஸ்ட்டு நான் பின்னாடி நின்று தான் பார்த்தேன். ஏன்னா வந்து தம்பிங்க போன தடவை வந்து ரொம்ப முன்னாடி ஃபஸ்ட்டு ரோவில் நான் நின்று பார்க்குறப்ப தம்பிக்கு ரொம்ப பெரியவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு பக்கத்தில் இந்த பையன் பெரியவனை தூக்கிட்டான். அதனால வந்து இந்த தடவை ரிஸ்க் இருக்க வேணாம், நான் கொஞ்சம் பின்னாடி நின்று பார்த்துட்டு கூட்டம்லாம் கலைஞ்ச பின்னாடி தேர் பின்னாடியே போய் பார்த்தேன். எப்பயுமே தேர் வந்து நம்மளை கிராஸ் ஆகும்போது தான் கூட்டமாக இருக்கும். தேருக்கு பின்னாடி பார்த்தா கூட்டமே இருக்காது. எல்லாருமே கலைஞ்சிருவாங்க, எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ, தேர் போன பின்னாடி நான் அப்படியே போய் சைடில் போய் பின்னாடி போய் நல்லா அதுக்கப்புறம் நல்லா பார்த்தோம். எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு திருப்தியாக அங்கே இருக்கிற அன்னதானத்தை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு நீர்மோர்லாம் குடிச்சிட்டு மெதுவாக தான் வீட்டுக்கு அன்றைக்கி கிளம்பி போவோம். ரொம்ப நேரம் நான் அங்கே இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு எல்லாருமே சில பேர் வந்து சாமி பார்த்தோன்னே கிளம்பி போயிடுவாங்க. பட் நாங்கள் அப்படி இல்லை, நல்லா ரவுண்ட் அடிப்போம். அங்கே கிடைக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட செய்ய வேண்டிய வேலையே இல்லை. ஸோ, அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா இது நாங்கள் பிறந்ததுலேருந்தே
நான்லாம் பார்க்குற ஒரு இப்போ நான் எங்களோட வீடு வந்து கரெக்டாக இருந்த ஸ்பாட் வந்து லலிதா ஜுவல்லரிக்கு ஆப்போசிட்டு பச்சரிசிக்கார தெருவில் தான் எங்கள் வீடு இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வந்து எங்கள் வீட்டு மாடியில் நின்றுட்டு பார்த்தா தேரோட கொடி தெரியும். சின்ன வயசுலலாம் நாங்கள் தூங்கிட்டு இருப்போம். ஒரு 7 மணிக்கு வந்து காமாட்சி அம்மன் கோயிலில் வந்து தேர் நின்றும் ஒரு அரை மணி நேரத்துக்கு நகராது. காமாட்சி அம்மன் கோயிலில் வந்து நின்ற பின்னாடி தான் எங்களை எழுப்பியே விடுவாங்க. எந்திரி குளிங்க குளிங்க அப்படின்ட்டு. அப்புறம் டக்குன்னு குளிச்சுட்டு போய் டக்குன்னு எங்கள் ஏரியாவில் நின்று பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாமே வாங்கிட்டு விசிறி அது இதுன்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுவோம். ரொம்ப ஒரு அழகான நாட்கள். நிஜமாகவே மிஸ் பண்ணுறேன். அட்லீஸ்ட் என் பசங்களாவது சம்பாதிச்சு மாசி வீதியில் ஒரு சின்ன வீடு வாங்கிடணும். இது வந்து எனக்கு ஒரு பெரிய கனவாகவே இருக்குது. கண்டிப்பாக அது நிறைவேறும். என் பசங்க பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சில செல்ஃபிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா ஊர் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து நான் புளியோதரையும் அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தேன் அன்றைக்கி, புளியோதரை, தக்காளி சாதம், பொங்கல், வெண்பொங்கல் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை தான் மத்தியானத்துக்கு சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. அடுத்த அழகருக்காக வெயிட்டிங். அழகரையும் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நான் ரீச் பண்ணணும். என்னோடய லாங் வீடியோஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் பேசுகிறது எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் என்னை நினச்சிக்கோங்க. ஒரு ஃப்ரெண்டாக உங்கள் வீட்டு பொண்ணாக தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் என்னோடய வீடியோவில் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் அமைக்கிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் நான் போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தென் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக எல்லாருமே சித்திரை திருவிழா வந்து சந்தோஷமாக தங்கி பார்த்துட்டு போங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு புது அனுபவமாக இருக்கும். தேங்க்யூ. டாடா, பை பாய்.